அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து குப்தா கறி செஞ்சுருக்கேங்க. அதே மட்டன் செஞ்சு போட்டிருக்கேன். வாங்க எப்படி செஞ்சலான்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் ஒன்று இருக்குது, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். முதல்ல மிளகா போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் பிறகு வந்து மீதி மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரை மஞ்சள் கண்டி போடுறேன். இஞ்சி பூண்டு நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம அதுக்கிட்டே இருக்கணும். இப்போ மட்டன் பாருங்கள், 1/2 கிலோ மட்டனு நான் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 3/4 மஞ்சள் கண்டி போடுறேங்க. கொஞ்சம் கூட போடணும் மிளகுத்தூள். மல்லித்தூளும் நிறையா போடணும், அப்போ தான் குழம்பு வந்து திக்னஸாக கிடைக்கும். மல்லித்தூள் 4 மஞ்சள் கண்டி போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1 உடச்சி போடுறேன். தக்காளி 2 பசஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு 5-6 விசில் கண்டிப்பாக வரணுங்க, அப்போ தான் நல்லா மட்டன் வேகும். 6 விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன். 6 விசில் வந்துச்சு. எப்படி ஆயிலாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள்.
மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்திருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். மட்டன் வெந்துருச்சா என்னன்னு பார்க்கணும். நல்லா வெந்துருச்சுங்க. வேகலைன்னா இன்னொரு விசில் 2 விசில் நம்ம திருப்பி வைக்கணும். அப்போ தான் நல்லா மட்டன் நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கும். இப்போ இன்னொரு சட்டியில் நான் மாற்றிக்கிறேன். தேங்காய் வந்து அரை மூடி நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டேங்க. கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நான் வந்து குபுத்தா கறி அரைச்சி வச்சுருக்கேங்க. கொதி வந்த பிறகு போடக்கூடாது, கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம போடணும். கொதி வந்த பிறகு போட்டாக்க குப்தாலாம் ஓட்ட விட ஆரம்பிச்சிடும். குப்தா கறி அரைக்கிறது எப்படின்னு நான் முதலே காமிச்சிருக்கேன், முதல் வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் அரைக்கிறத பற்றி நான் காமிக்கல. இந்த மட்டனில் வந்து நீங்கள் குப்தா போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குப்தா போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. அப்போ தான் குப்தா கறி நல்லா வெந்து வரும் நமக்கு. 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு நல்லா. பாருங்கள், நல்லா பாலாக எப்படி மேலே வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு ஊற்றிக்கலாம், சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லி இலையை லாஸ்ட்டில் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.